திருக்குறள். பால் அறத்துப்பால். இயல் பாயிரவியல். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. விளக்கம். எழுத்துக்கள் எல்லாம் அகர ஒலியே அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் இறைவனை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் இறைவனே முதலாக இருக்கிறான். குறள் 2. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். விளக்கம். தூய அறிவின் வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை ஒருவர் வணங்கி நிற்கும் பண்பு இல்லாதிருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் அவருக்கு ஆகிய பயன் என்ன? ஒன்றுமில்லை. குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். விளக்கம். தன் உள்ளமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை பற்றி நடப்பவர் எப்போதும் இன்ப உலகில் அழிவின்றி நிலையாக நிலைத்து வாழ்வார்கள். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விளக்கம். விருப்பும் வெறுப்பும் இல்லாதவனான இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு எக்காலத்திலும் துன்பம் ஏற்படுவதில்லை. குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. விளக்கம். இறைவனின் உண்மை புகழையே விரும்புவரிடம் அறியாமையால் வரும் நல்வினை தீவினை என்னும் இருவகை வினையும் சேர்வதில்லை. குறள் 6. பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். விளக்கம். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளின் வழியாக வரும் ஆசைகளை துறந்து மெய்யான ஒழுக்க வழியில் நின்றவர்கள் எக்காலத்திலும் நிலை பெற்று நெடுங்காலம் நல்வாழ்க்கை வாழ்வார்கள். குறள் 7. தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. விளக்கம். தனக்கு இணையில்லாத இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்க்கே அல்லாமல் மற்றவர்களுக்கு ஏற்படும் மனக்கவலையை மாற்றுவது கடினம்.
குறள் 8. அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. விளக்கம். அறக்கடலாக விளங்கும் இறைவனின் திருவடிகளை பற்றி நடக்கிறவர்கள் அல்லாமல் மற்றவர்களுக்கு பிற துன்பக் கடல்களை நீந்தி கடப்பது பெரும் கடினம். குறள் 9. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. விளக்கம். என் வகை நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான இறைவனின் திருவடிகளை வணங்கா தலைகள் காது இருந்தும் கேட்காத, கண்ணிருந்தும் காணாத, புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே. குறள் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். விளக்கம். பிறவியாகிய பெரிய கடலை நீந்தி கடப்பவர்கள் இறைவனது திருவடிகளை பற்றி நடக்கிறவர்கள். மற்றவர்கள் பிறவியாகிய பெரிய கடலை நீந்தி கடக்க இயலாது.